தேர்தலை முன்னிட்டே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். சார், இப்போ தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன வருஷம் ஏன் கொடுக்கல? போன வருஷம் தேர்தல் வரல. தேர்தல் வந்தால் எப்படி பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முடியும் என்கின்ற தந்திரத்தில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். வாக்குகளை பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்ற பின்பாக தங்களால் இயலவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லி அது பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதிகளும் கூட முறையான முறையில் அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதனால் ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கக்கூடிய தந்திரத்தில் அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. இது இன்றைக்கி மக்கள் நன்றாகவே புரிந்திருக்காங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நடத்துவதை விட மக்கள் போராட்டங்கள் தன்னெழுச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாபெரும் கசப்புணர்வு இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஏற்பட்டிருக்குது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.